என்னப்பா ராசா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா, ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கு, அதையும் பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா எதுவும் சொல்லணுமா? ஆமாப்பா, கொஞ்சம் பேசணும். அதுக்கு வந்தேன். நீ வேலை பார்க்குற, சரி பாரு பாரு, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ சொல்லுங்கம்மா. வேற ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊர் திருவிழா வருதுல்ல, அதே நம்ம சொந்த பந்தம் தங்கச்சி வீடெலாம் கூப்பிடலான்னு இருக்கேன். ஆமாங்க, நானே உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். அத்தையே கேட்டுட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லுவோமாங்க திருவிழாக்கு வர சொல்லி. இதில் என்னம்மா இருக்கு? எல்லாருக்கும் திருவிழா சொல்லுவோம், நல்லபடியாக திருவிழாவை கொண்டாடுவோம். டேய், நீ என்னடா எல்லாருக்கும் சொல்லுவோங்கிற? அவ யார் யாருக்கு சொல்றான்னு கேளுடா. நம்ம சொந்த பந்தத்துக்கு மட்டும்தான் சொல்லணும். அவங்க வீட்டாளுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வீட்டாளுங்க வந்தாங்க நல்லா இருக்காது, பார்த்துக்க. இங்கே இருங்க, அதெல்லாம் முடியாது. எங்கள் வீட்டாளர்களுக்கு தான் சொல்லணும். அம்மா, அவ சொல்கிறதுலே ஒரு நாய் இருக்குல்ல, அவங்களும் நம்ம சொந்த பந்தம் தானே. என்னடா அவ பக்கத்து சாஞ்சு பேசுற? பார்த்தீங்களாங்க, உங்கள் அம்மா ஒரு பெரிய மனுஷி மாதிரியா பேசுகிறாங்க. என்னடி வாய் நீளுது? அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு ஏன் அப்படி அழுகுற? ஆஹா, கிளவி நீலி கண்ணீர் வடிச்சிட்டாலே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. இல்லடா மகனே, நீ முன்ன மாதிரி இல்ல. முன்னாடிலாம் அம்மா ஏதாவது சொன்னா அடுத்த வார்த்தை பேச மாட்டேன். இப்ப என்னையே எதிர்த்து பேசுற. என்ன நடிப்புடா சாமி. பாத்தியாடா உன் மொண்டாட்டிய? நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நான் நடிக்கிறேன்னு சொல்ற. அம்மா அழுகாதம்மா, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு அழுகையா வருது. இங்க ரெடி, நீ இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா என்னடி? போடி உள்ள. வாணி வாணி, நீ இப்ப அழுகிற? இல்லைங்க, உங்களுக்கு உங்கள் அம்மாதே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல. உங்க பிரச்சனைக்கு நான் முடிவு சொல்ல முடியாது, என்னை ஆளை விடுங்க சாமிகளா. அடியே எலும்பு கூடு, இந்த வீட்டில் நான் வைக்கிறதாண்டி சட்டம். அதை மீறி நீ நடந்து பாரு, இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியா நம்ம கட்டிக்கிடுவேன். கிளவி ரொம்ப ஆடாத, ரொம்ப ஆடுன உன் பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். அதையும் பார்க்கலாம் முடி. போ, இங்கே நின்று என் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. போடி போடி எலும்பு கூடு. நீ என்னடி என்னைய வார்த்தைக்கு வார்த்தை எலும்பு கொடுங்கிறது குள்ள கத்திரிக்கா. மணி 3 ஆயிடுச்சு, இன்னும் டைனிங் டேபிளில் சாப்பாடு எடுத்து வைக்கல. என்ன பண்ணுறாவ? இந்த ஒட்டடை குச்சியை ஒரு வழி பண்ணாட்டினா அவள் சரியாக வரமாட்டான். அடியே வாணி வாணி, பேரை பாரு, வாணி கோணின்ட்டு. அடியே எந்திரிடி. தூக்கத்தில் கூட அந்த கிளவி கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. அடியே வாணி, எந்திரி. என்னத்த எதுக்கு அந்த கத்திக்கிட்டு இருக்கிய? இந்த வீட்டில் நிம்மதியாக கூட தூங்க கூட முடியாது. பட்ட பகலில் உனக்கு என்னடி தூக்கம்? ஏன் தூங்கினா என்ன தப்பு? இந்த மனுஷ பசியலுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் செஞ்சு வைக்காம நீ பாட்டி தூங்குற. நான் எதுக்கு செஞ்சு வைக்கணும்? நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டில் நான் தான் வைக்கிற சட்டம்னு. அந்த சட்டத்தை வச்சு இப்போ சாப்பிட வேண்டியது தானே. சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன். நீ போய் ஹோட்டல் தின்னா எனக்கு யார்ட்டி சாப்பாடு செஞ்சு தருது? நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. சரி, ஓகே, பாய். நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன். அம்மா, என்னம்மா அப்படி கோவமா உட்காந்துருக்க? எங்கம்மா வாணி? அம்மா என்னம்மாச்சு, ஏம்மா அழுகிற? மதியானம் பசிக்குதுன்னு டைனிங் டேபிளில் போய் பார்த்தேன்டா, ஒரு சாப்பாடு கூட உன் பொண்டாட்டி செஞ்சு வைக்கலடா. ஏன் செஞ்சு வைக்கலன்னு கேட்டால், நான் ஏன் செஞ்சு வைக்கணுன்னு நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன்ட்டு போயிட்டாடா. அப்படியா சொன்னா? இன்னைக்கு வரட்டும். ஏங்க எப்போங்க வந்தீங்க?
ஏன்டி மதியம் அம்மாளுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கல? ஒரே தலைவலியாக இருந்துச்சுங்க, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதே அத்தைக்கிட்ட நான் பீஸா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானேங்க போனேன். என்னது பீஸா வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போனியா? ஆமாங்க, இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க பீஸா, அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். என்னம்மா அதெல்லாம்? டேய் என்னை நம்புடா, அவன் என்கிட்ட சொல்லிட்டே போகல. ஏத்த இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் காலையில் நடந்த சண்டையை மறந்துருங்க, இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது, நான் போய் பீஸா வாங்கிட்டு வரேன் 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன் இப்படி உங்கள் மைண்ட்டை சொல்லியிருக்கிய? அந்த பிள்ளைதே இவ்வளோதான் சொல்லியிருக்கலம்மா, நீ ஏம்மா மறுபடியும் அதே சண்டை இழுக்கிற? பேசாமல் சாப்பிட்டு இருமா. ஏங்க நானும் அத்தையும் வசந்தி வீட்டு போயிட்டு வரோங்க. சரி வாணி. அத்தை வாங்க சாப்பிடலாம். வசந்தி வா வாணி, வாங்க அத்தை. நம்ம நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு அத்தை. எங்கம்மா உங்க அத்தை தேவி எங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க அத்தை, இந்த வர சொல்கிறேன் அத்தைய. வா மங்கம்மாக்கா, வாடி வாணி, என்ன 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? என்ன தேவி முகத்தை மூடிட்டு உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கம்மா, கண்ணில் ஒளி தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனாலதே. அப்படியா? சரி சரி. சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டுருங்க, நான் வசந்தியோட போய் பேசிகிட்டு இருக்கேன். என்ன தேவி உன் மருமக உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குட்டி வந்திருக்கா? ஆமாக்கா, அதெல்லாம் நல்ல பொண்ணு, நல்லா பார்த்து பண்ணீங்க. எனக்குந்தே வந்து வாச்சிருக்கு. ஏக்கா இவ்வளோ சலிப்பாக பேசுகிற? வாணி உன்னை நல்லா பார்த்துக்கலையா? அதை ஏண்டி கேட்குற தேவி? காலையில் பொழுது விடியறதுலேருந்து பொழுது சாயிற வரைக்கும் எலியும் பூனையும் போராட்டம் தான் எங்களுக்குள்ள நடக்கும். சரித்த, வாங்க வீட்டுக்கு போகலாமா? ஏம்மா இப்போதே வந்தீங்க, இருங்க சாயந்தரமாக வீட்டுக்கு போகலாம். இல்லடி தேவி, இன்னைக்கு சீரியல் போட்டுருவாங்க, சீரியல் பார்க்கணும், நாங்கள் கிளம்புறோம். சரிக்கா. என்னம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, சீரியல் போட்டிருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க நாளைக்கு ஊரில் இருந்து அம்மா நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே வராங்களாம். சரிம்மா வரட்டுமா? அப்புறம் அம்மா இங்கேதே ஒரு வாரமாக தங்க போகிறாங்களாம். உங்கள் அம்மா இதுக்கிட்ட இங்கே வந்து ஒரு வாரம் தங்குறா? அம்மா அம்மா ஒரு வாரம் தானேம்மா, இருந்துட்டு போகட்டுமா? அதுக்கு இல்லடா, இவ சும்மாவே ஆடுவா, அவ அம்மா வந்துட்டு இன்னும் பெருசாவலடா ஆடுவா. என்னத்த யாரை பார்த்து ஆடுவாங்கிறிய? நான் ஆடுறேன்னா நீங்கள் ஆடுறீங்களா? எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் இஷ்டம்னா இங்கே இருங்க, இல்லாட்டினா உங்கள் மக வீட்டுக்கு ஓடிருங்க. பாத்தியாடா உன் முண்டாட்டி என்னையே உன் தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்றா. அம்மா யார் எங்கேயும் போக வேணாம், வீட்டில் தானே இருங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். வ வ வ வ. அடியே என்னைய கேலி பண்ற? அந்த கேலி பண்ற வாயை ஒரு நாளைக்காச்சு கோணுசி வச்சு தைக்க போறேன். ஆமாம், நீ வந்து என் வாயை தைக்கிற வரைக்கும் என் கையை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும், உன் கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சிருவேன். அடியே விளக்க மாதிரி பிஞ்சு பிஞ்சு. விளக்கு மாதிரி எப்படித்தான் பிய்யும்? இவ்வளோ வயசாகியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் மசாலாவே இல்லை, வெறும் களிமண்ணுதே இருக்குமா இருக்கு. சரி, உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என் வேலையில யார் பார்க்கறது? நான் போய் வேலையை பார்க்குறேன். எங்கே விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அம்மாவும் பிள்ளைகளையும் காணோம். அம்மா அம்மா வாங்க என் செல்லங்களா, எங்க அம்மாச்சியை காணோம். உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. சரி சரி வாங்க வீட்டுக்குள்ள. இந்த விளாடுங்கப்பா, அம்மா டிஃபன் எடுத்துட்டு வரேன். டேய் வாடா போய் விளாடலாம். ஆத்தால மாதிரியே பிள்ளைகளே வளர்த்து வச்சிருக்கா.
வீட்டுக்கு வந்து பாட்டின்னு ஒரு பிள்ளையாவது வந்து கூப்பிடுதா? ஹாய் சம்மந்தி, ஹவ் ஆர் யூ? இந்தா வந்துட்டால. இவ என்னமோ இங்கிலீஷ்லேயே பிறந்து வளர்ந்தது மாதிரி இங்கிலீஷ்லேயே தான் பேசுவா. வாங்க வாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். வாங்க வாங்க. எங்க சம்மந்தி என் பொண்ணு? உங்கள் மக அடுப்பாங்கரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா.